வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதோட ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்க என் ஒய்ஃபை என்கிட்டேருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா சட்டப்படி என் ஒய்ஃபு என்னோட ஒய்ஃப். அதை முதல்ல நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னதான் நீங்க இந்த ஊர் பஞ்சாயத்தை வச்சு என்ன முடிவு பண்ணாலும் சட்டப்படி உள்ளதை உங்களால மாத்தவே முடியாது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, அதுக்கும் கூடிய சீக்கிரம் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரேவதியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. பாட்டி ஹீரோவை பார்த்து, பேராண்டி, ரேவதியை கூப்பிடியா, இங்க பாரியா, நீயும் ரேவதியும் பிரியக்கூடாது. உனக்கு முதல் கல்யாணம் சரியா அமையல, ரெண்டாவது கல்யாணமும் இப்படி ஆனதை நினைச்சு எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. நீ ரேவதியை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, என்னால என்ன பாட்டி பண்ண முடியும்? பாட்டி சொல்றாங்க, இல்லையா, நீ ரேவதியை விட்டு கொடுக்க கூடாதியா அப்படின்னு சொல்ல ஹீரோ அமைதியா இருக்காரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போனதோட ரேவதி அழுதுகிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்போ வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா சூப்பர்க்கா, இன்னைக்கு நீ பண்ண பிளான் ரொம்பவே சிறப்பா அமைஞ்சிருச்சுக்கா. அந்த டிரைவர் பையலோட ஆணவத்தை இன்னைக்கு சூப்பரா நீ அடக்கிட்ட. இனிமே அவனால நம்ம வீட்டுக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வரப்போறதே கிடையாது. நம்ம எல்லாருமே இனிமே நிம்மதியா இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல, அப்ப ராஜா வராரு. வந்துட்டு, ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லையில, இங்க பாரு, நீ தான் உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு இந்த வீட்டில் வந்து கிடக்குற. அதே மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கையையும் அப்படி ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு முடிவு கட்டிட்டு இல்லடி. இங்க பாரு, உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சந்திராவை அடிக்க போறாரு. அப்போ ஈஸ்வரி டக்குன்னு தடுத்து, இங்க பாருங்க, இப்ப எதுக்கு என் தங்கச்சியை அடிக்க போறீங்க? என் தங்கச்சி சரியான முடிவு தான் என்கிட்ட சொல்லியிருக்கா. அந்த டிரைவர் பையன் கூட கண்டிப்பா என் பொண்ணால சேர்ந்து வாழ முடியாது. அவங்களால தான் எங்க அம்மா இழந்தாங்க. இப்போ என் தங்கச்சி பாதிக்கப்பட்டிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்து கூட என் பொண்ணு வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். நீங்க தேவையில்லாம உங்க மருமகனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறதா பேசி இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஆகிராதீங்க. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்றது ரொம்ப பெரிய அநியாயம். நம்ம பொண்ணோட வாழ்க்கையை முடிச்சுட்டு ரொம்ப பெரிய விஷயத்த முடிச்ச மாதிரி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்க. உன் பொண்ணோட வாழ்க்கைய உன் கைனாலேயே முடிச்சுட்டு வந்து நிக்கிற. ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப மோசமா பேச போறாங்க. அது எல்லாத்தையுமே நீ எப்படி தாங்கிக்க போறன்னு தெரியல. அப்போ ரேவதியோட ரூமுக்குள்ள இருந்து சத்தம் கேக்குது. அப்போ ராஜா அதிர்ச்சியாகி, ஐயோ, என் பொண்ணோட ரூமுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு ஓடி போய் பார்க்க, அப்ப நம்ம ரேவதி தப்பான முடிவு எடுக்க போறாங்க. இதை பார்த்ததும் கதவை தட்டுறாங்க. அப்போ கதவை உடைச்சு உள்ளார போயிட்டு ரேவதிய காப்பாத்துறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, உங்களை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் என்ன பண்ணாலும் கண்டிப்பா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. இனிமேலும் அவர் கூட சேர்ந்து என்னை வாழ விட மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு மேலே உங்ககிட்ட என்னால் கண்டிப்பாக போராடவே முடியாது. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, நான் உயிரோட இருந்தால் தானே இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். என்னை தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா, நான் எப்படியாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ராஜா அவங்க பொண்ணை பார்த்து, அம்மாடி, என்னை பற்றியெல்லாம் நீ யோசிச்சு பார்க்கலையாம்மா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் எடுத்த முடிவு தப்பு தான். ஆனா அவரை விட்டு கண்டிப்பா என்னால இருக்கவே முடியாது. எனக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது எல்லாமே நடக்கிறத என்னால சுத்தமா வேடிக்கை பார்க்க முடியலப்பா. அவர் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறதை என்னால வேடிக்கை பார்க்கவே முடியலப்பா. தயவு செஞ்சு என்னை வந்து கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசை. ஆனா இதுக்கு மேலேயும் அம்மா வாழ விட மாட்டாங்க அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்கப்பா, நான் எப்படியாவது போறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, பாத்தியா, உன்னால நம்ம பொண்ணு என்ன முடிவு எடுக்க பார்த்துட்டா அப்படின்னு பாத்தியா, இதான் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இவ என்ன டிராமா பண்ணாலும் சரி, அந்த டிரைவர் பையன் கூட இவ சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ரோகிணி சொல்றாங்க, பாத்தியாடி, அம்மா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க.
இது எல்லாத்துக்குமே யாரு தெரியுமா காரணம்? சித்தி தான். அவங்க தான் தேவையில்லாம கண்டதையே சொல்லி கொடுத்து அம்மாவை இந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்கி வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ட்டு ரொம்ப சோகமா பேச, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னால நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்போ அவர் சொல்றாரு, எப்படிம்மா உன்னை நினைச்சு வருத்தப்படாம இருக்க முடியும்? எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் மாப்பிள்ளைக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லி உன்னை கூட்டிட்டு போக சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும். இந்த ஊர் மக்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ரோகிணி சொல்றாங்க, அப்பா, ஊர் பஞ்சாயத்துல இவங்க 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நேரத்துல நாம வந்துட்டு இப்படி பண்றது ரொம்ப தப்புப்பா. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். இந்த ஊர் மக்கள்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இந்த ஊர் பஞ்சாயத்தும் தேவையே கிடையாது. என் பொண்ணு சந்தோஷமா இருந்தாதான் போதும். என் மாப்பிள்ளைக்கு நான் இப்பயே ஃபோன் பண்ணி என் பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல போறேன். அதுவும் ஈஸ்வரியை எதிர்த்து தான் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். நான் இப்பயே ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு அவரை சொல்றாரு. அப்போ ரோகிணி சொல்றாங்க, அப்பா, இதனால பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கேப்பா. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருமா, இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். நான் இப்பவே மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு அவர் நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா. அப்ப அவர் சொல்றாரு, மாப்பிள்ள, என் பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, எனக்கு தெரியும் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணு இப்ப என்ன முடிவு எடுக்க போனா தெரியுமா? தன்னை தானே காலி பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டா. இது எல்லாம் என்னால பார்க்கவே முடியல மாப்பிள்ள. நீங்க எப்படியாவது வந்துட்டு என் பொண்ணை கூட்டிட்டு போயிருங்க. இந்த ஈஸ்வரி கண்டிப்பா என் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கவே மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட முடிவு மட்டும்தான் முக்கியம். அவளோட பிடிவாதம் மட்டும்தான் முக்கியம். அதனால யாருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது அப்படின்னு அவ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டா மாப்பிள்ள. நீங்க வந்து ரேவதிய கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன மாமா சொல்றீங்க? அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, இதுக்கு மேலேயும் என் பொண்ணு இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க கூட்டிட்டு போயிருங்க மாப்பிள்ள அப்படின்னு ராஜா அழுகுறாரு. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ஹீரோ போனை வந்து மயிலு கிட்ட கொடுக்க சொல்ல, அவரு மயில் கிட்ட போனை கொடுத்ததும் ஹீரோ விஷயத்த கேக்குறாரு. அப்போ மயில் விஷயத்த சொன்னது ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ரேவதி இப்படி ஒரு முடிவெடுப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மயில சொல்றாரு, சகல, உங்களுக்கே தெரியும் ரேவதி எந்த அளவுக்கு உங்க மேல பிரியத்தோட இருந்தா அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு உங்களை விட்டு பிரிஞ்சதோட அவளால என்ன பண்றதுன்னே தெரியல. அவ இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டா மாப்ள. இங்க பாருங்க, அவ நல்லா இருக்கணும் அப்படின்னா இனிமே நீங்க தான் முடிவு பண்ணணும். அதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி, நான் ஏதாவது முடிவு பண்றேன், இங்க ரேவதி கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு சொல்ல, ரேவதி கிட்ட போனை கொடுக்கறாங்க. ரேவதி போனை வாங்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ கேக்குறாரு, இங்க பாரு, என்ன காரியம் பண்ணிருக்க? நான் தான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இனிமே நீங்க எப்படி கூட்டிட்டு போவீங்க? ஊர் மக்கள் முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காசு வெட்டி போட்டுட்டாங்க. இனிமே நம்ம 2 பேருமே ஒன்னா நின்று பேசினாலும் ஊர் மக்கள் இதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டாங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ ஏன் அப்படி நினைக்கிற? சட்டப்படி நீனும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. நீ கவலைப்படாத. நாளைக்கு காலையில உன்னை நான் கூப்பிடுறதுக்கு வரேன். இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, ஊர் தலைவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அவங்கள பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்ல. நீ எப்ப இப்படி ஒரு முடிவெடுத்தியோ இதுக்கு மேலேயும் உன்னை அந்த இடத்துல நான் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து. எனக்கு நீ ரொம்பவே முக்கியம். அதனால உனக்கு எந்த வித ஆபத்தும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ கவலைப்படாத, நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நாளைக்கு வரேன். இதை கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, நீ கவலைப்படாத, நாளைக்கு மாப்பிள்ள உன்னை வந்து கூட்டிட்டு போயிருவாரு. நீ தைரியமா இரு அப்படின்னு சொன்னதும் மயிலு சொல்றாரு, மாமா, அத்தை என்ன பண்றது? ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, என் மாப்பிள்ள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை முடிவு சொல்லிட்டாரு அப்படின்னா அவரு கண்டிப்பா கூட்டிட்டு போவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க யாரும் இத பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம்
ஹீரோ நேரா பாட்டி கிட்ட, பாட்டி ரேவதி இன்னைக்கு தப்பான முடிவு எடுத்துட்டாலாம் அப்படின்னு சொன்னதும் பாட்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னையா பேராண்டி சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, பஞ்சாயத்துல அப்படி ஒரு முடிவு பண்ணாங்கல்ல, இனிமே என்ன பார்க்கவே முடியாதோ அப்படின்னு நினைச்சு ரேவதி அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இங்க பாரியா, ரேவதி உன் மேல எவ்வளவு பிரியத்தோட இருந்திருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, ரேவதிய நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு பாட்டி. பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, இதுக்கு மேலயும் உன் பொண்டாட்டிய அந்த இடத்துல வைக்க போறியா? நேரா உனக்கு தெரிஞ்ச அதிகாரிங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லி நீ ரேவதிய மீட்கிறதுக்கு பாரு. இதை கேட்டது ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அருணுக்கு போன் பண்றாங்க. அருண் போன் அட்டன் பண்ணி சொல்லுடா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, அண்ணன் உன்னால எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. அவர் சொல்றாரு, சொல்லுடா என்னாச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, அண்ணன் இது மாதிரி ரேவதி இருக்கால, அவளை அத்தை வந்துட்டு நான் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடந்த விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும். சோ நீ தானே எப்படியாவது ரேவதியை என் கூட சேர்த்து வைக்கணும். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருடா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்ணிட்டு நேரா ஒரு சில அதிகாரிகளுக்கும் வக்கீலுக்கும் போன் பண்றாங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோட வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அருணனை அனுப்புன ஆளா? அவங்க எல்லாரும் சொல்றாங்க, ஆமாங்க சார், அவங்கதான் அனுப்புனாங்க சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம எதுவுமே சட்டப்படிதான் போக போறோம், நீங்க கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ அதிகாரிங்க நிறைய பேர் வரத வில்லி பார்த்துட்டு, என்ன இது, அதிகாரிங்க எவ்வளவு பேர் வருவாங்க, இவங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா என்னன்னு தெரியலக்கா, நம்ம வீட்டுக்கு நிறைய அதிகாரிங்க வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தெரியலக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னன்னு தெரியலையே. அப்ப வில்லி என்ன பார்க்க போனா ஹீரோ வராங்க. அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அந்த டிரைவர் பையனும் வர்றான்க்கா. இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி, என்னது அந்த டிரைவர் பையனும் கூட வரானா, அவன் எதுக்கடி வரான்? அப்ப வில்லி சொல்றாங்க, அதாக்கா எனக்கும் தெரியல, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க எல்லாருமே உள்ளார வந்துட்டு, வணக்கம் மேடம், நாங்க எல்லாருமே ரேவதி விஷயமா வந்திருக்கோம். ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி விஷயமா? ஏன் பொண்ணை பத்தி நீங்க எல்லாரும் என்ன பேச போறீங்க? அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இது மாதிரி மேடம்க்கு வந்துட்டு இன்னும் விவாகரத்து ஆகல, அவங்க வந்துட்டு அவங்கள பிரிச்சு கொண்டாந்து நீங்க இந்த வீட்டுல வச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. சோ அவங்கள மீட்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம், மகளிர் ஆணையத்துல இருந்தும் வந்திருக்கோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, அவளேதான் ஊர் பஞ்சாயத்துல சொல்லி நாங்க விவாகரத்து இப்போதைக்கு வாங்கல, ஆனா கண்டிப்பா விவாகரத்து கூடிய சீக்கிரம் வாங்கிருவோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், டைம் எல்லாம் கொடுக்க முடியாது, அந்த பொண்ணுக்கு இந்த பையன் கூட வாழ்றதுக்கு விருப்பம், ஆனா நீங்க வந்துட்டு ரெண்டு பேரையுமே பிரிச்சு வச்சிருக்கீங்க, இது சட்டப்படி ரொம்பவே தப்பு, இதனால உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு, இங்க தேவையில்லாம ரெண்டு பேரை பிரிக்காம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, அப்ப மேடம் நாங்க சட்டப்படி கண்டிப்பா நாங்க முடிவு இதை எடுத்துதான் ஆகணும், நீங்க இந்த பொண்ணை எங்க கூட அனுப்பிதான் ஆகணும் அப்படின்னு. அந்த பொண்ணு நேத்து தனக்கு தானே காலி பண்றதுக்கு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க, அதுவும் நாங்க தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நீங்க உங்க பொண்ணை கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு வேற எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, இப்ப உங்க பொண்ணை எங்க கூட அனுப்பல அப்படின்னா நாங்க சட்டப்படி முடிவு பண்ணணும். இதை கேட்டதும் ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, என்னடா சட்டப்படி முடிவு பண்ணி என் பொண்ணை எப்படியாவது என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நீ நினைக்கிறியா? நீ என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பா என் பொண்ணை இந்த இடத்துல இருந்து நீ கூட்டிட்டு போக முடியாது. அப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு போலீஸ் அதிகாரிகளும் வராங்க. அவங்கள பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கு. அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நீங்க வந்துட்டு நேர்மையா அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டா எந்த வித பிரச்சனையும் இல்ல, அப்படி இல்லைன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு, இவன் என்னடா அது இப்படி செக் வைக்கிறானே அப்படின்னு. அப்ப வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா
ஊர் பஞ்சாயத்துல கட்டுப்படுற மாதிரி கட்டுப்பட்டுட்டு இப்போ என்ன காரியம் பண்றான் அப்படிங்கறத நீ பாக்குறீல்ல, இவனை இதுக்குதான்க்கா ஆரம்பத்துல இருந்தே நீ நம்பாத அப்படின்னு சொன்ன. இப்பயாவது இவனோட சுயரூபத்தை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டியாக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாடி, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இவன் இந்த மாதிரி எல்லாம் சதி வேலைகளை பண்ணுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்பதாண்டி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.